திருக்குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலநாதர் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறளில் சொல்லாதது எதுவுமே இல்லை. மனிதத்தை, மனிதாபிமானத்தை எடுத்தோதும் நூல், முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல், வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டியாக விளங்கும் நூலாகும். திருக்குறள் நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல். நம்மை நாம் செப்பனிட்டுக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள சிறந்த நூலாக விளங்குவது திருக்குறளாகும். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. மனைவியுடன் கூடி வாழ்கின்ற வாழ்க்கையின் சிறப்பையும் அறம் செய்வதற்குரிய இரு வகையாக இருக்கின்ற இல்லறம், துறவறம் ஆகும். வாழ வேண்டிய முறையில் அறவாழ்வை வாழ்ந்தால் துறவரம் தேவையில்லை என்பதை இவ்வதிகாரம் சிறப்பாக கூறுகிறது. மேலும் இவ்வதிகாரத்தில் இல்லறத்தில் அறம் செய்ய வேண்டியதை பற்றியும், துறவரத்தை விட இல்லறமே மேம்பட்டது என்பதையும், இல்லறத்தின் பெருமையும் சிறப்பாக கூறுகிறது. இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை சிந்திப்போம். 41வது திருக்குறள். இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை. இல்லறத்தான் எனப்படுபவன் இயல்பையுடைய பெற்றோர், மனைவி, மக்கள் என்போர்க்கும் அவர்கள் செல்லும் நல்வழியில் நிலைபெற்ற துணையாவான். 42வது திருக்குறள். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறவியர், வறியவர், யாரும் துணையின்றி செத்தவர்க்கும் இல்லறத்தில் வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் துணையாவான். 43வது திருக்குறள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்து 6 ஓம்பல் தலை. இறந்த மூதாதையர், வழிபடி தெய்வம், விருந்தினர், ஏழை உறவினர், தன் குடும்பம் என்ற 5 இடத்தும் செய்ய வேண்டிய அறச்செயல்களை தவறாமல் செய்தல் தலை சிறந்த கடமையாகும். 44வது திருக்குறள். பழி அஞ்சி பாத்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்சான்றும் இல். ஈயாத கஞ்சன் என்று பிறர் பழித்தலுக்கு அஞ்சி தன் பொருளை பகுத்தளித்து உண்ணும் வாழ்க்கையை மேற்கொண்டால் அவனது மரபு வழி அற்றுப்போதல் இல்லை. 45வது திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். 46வது திருக்குறள். அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்து ஆற்றின் போய் பெறுவது எவன்? ஒருவன் இல்லற வாழ்க்கையை அதற்குரிய அறநெறிப்படி நடத்துவான். ஆனால் அவன் அதற்கு புறம்பாகிய துறவு நெறியின் சென்று பெறத்தக்கது ஒன்றுமில்லை. 47வது திருக்குறள். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. முறைப்படி இல்லற வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் பிற வழிகளில் வாழ முயல்வார் எல்லாருள்ளும் தலைமையானவன் ஆவான். 48வது திருக்குறள். ஆற்றின் ஒழிக்கு அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்பை உடைத்து. பிறரையும்
அறநெறியில் நடக்கச் செய்து தானும் தன் அறத்தினின்றும் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்பவரை விட மிக்க வலிமை உடையதாகும். 49வது திருக்குறள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கை ஆகும். அதுவும் பிறரால் பழிக்கப்படாத தூய்மை உடையதாய் ஆனால் மிக நல்லது. 50வது திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி இல்லறம் மேற்கொண்டு வாழ்பவன் வானுலகின் உள்ள தேவருள் ஒருவனாக வைத்து மதிக்கப்படுவான். இல்வாழ்க்கை எனும் அதிகாரத்தில் குறிப்பிட்ட 10 குறள்களின் பொருளை என் கருத்தில் பதிந்தவர்களை சுருக்கமாக பதிவிடுகிறேன். 41வது திருக்குறள். இல்லறமே பிறர்க்கும் உதவும். 42வது திருக்குறள். குடும்பம் நடத்துபவன் பிறர்க்கு பயன்படுவான். 43. 5 வழிகளில் அறம் செய்க. 44. பழிக்கு அஞ்சி வாழுங்கள். 45. அன்பும் அறமும் தான் இல்வாழ்க்கை. 46. அறமான இல்வாழ்வு இருக்க துறவறம் வேண்டாமே. 47. இயல்பாய் வாழ்வதே ஏற்றது. 48. அறமான குடும்ப வாழ்வு தவம் போன்றது. 48. அறமான குடும்ப வாழ்வு தவம் போன்றது. 49. பழியில்லாத குடும்ப வாழ்வு மேலானது. 50. நல்வாழ்வு வாழ்பவர் தெய்வம் போன்றவர். இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை படித்ததில் பிடித்ததில் கேட்டது இல்வாழ்க்கையின் சிறப்பை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். மிக்க நன்றிகளையே. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.